ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் 11:00 டு இஃப்தார் விலாக் வரையும் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஷாப் ப்ரொமோஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சஹர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கிட்டேன். ஒரு 8:00 எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜயான் குட்டிக்கு சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெப்டோல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வீட்டில் விட்டுட்டு போனா நான் இல்லைன்னா கண்டிப்பா அழுவான். அதனால அவனையும் கையோட கையா கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். செம்ம வெயில் போய் ரீச் ஆகிட்டு அந்த ஷூட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பாக்கெட் சமோசா இருக்கு இல்லையா, ரெடிமேட் சமோசா, மட்டன் கீமா சமோசா தான் வாங்கியிருந்தோம். ஸோ வீட்டுக்கு ரீச் ஆனமே ஃபர்ஸ்ட் வேலையை ஜயான் குட்டியை ஊஞ்சல போட்டு தூங்க வச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். சமோசா ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இந்த ரம்ஜானுக்கு நான் எதுவுமே ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. அண்ட் இன்னைக்கு பக்கத்துல இருக்க நெய்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா மெது வடை, முகபத் ஷர்பத் இது எல்லாமே தந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. லாஸ்ட் இயர் ரம்ஜான் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. அண்ட் இன்ஷால்லா அப்கமிங் டேஸ்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogலாம் போட நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 3:00 தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் போய் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சஹாருக்காக மீன் குழம்பு செஞ்சிடலாம். இதுவே நைட்டுமே வச்சுப்போம். நோம்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சிக்கன் மட்டன் இதே தான் சமைச்சிட்டே இருக்கும். மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மீன் குழம்புக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி தான் சேர்ப்போம். அந்த டேஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே மீன் குழம்புக்காக தனியாகவும் மீன் ஃப்ரைக்காக தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீனுக்கு மசாலா மட்டும் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நைட்டுக்கு சூடாக ஃப்ரை பண்ணிக்கலான்னு. நான் எப்போவுமே நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி குக் பண்ணி முடிச்சிருவேன். நோம்பு திறந்ததுக்கப்புறம் எப்போடா போய் படுப்போம் தான் இருக்கும். கிச்சன் சைட் போறதுக்கே பிடிக்கவே பிடிக்காது. நீங்க எப்போ குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நான் வியர் பண்ணிக்க இந்த கலர்ஃபுல் கிளாத் பாத்தீங்கன்னா ஆரிஷா கிளாத்திங் இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்தா வாங்கியிருந்தேன். இந்த குர்த்தி செட் டாப் பாட்டம் துப்பட்டான்னு மூணுமே செட்டாவே வந்துடும். காட்டன்ல இருக்கிறதால வெயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நான் இவங்க கிட்ட 2 டாப்ஸ் வாங்கிக்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்க கிட்ட 10XL வரைக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டா ஸ்டோரியில அண்ட் யூடியூப்ல தரேன். மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்க, வேணும்ன்றவங்க இவங்களுக்கு டிஎம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே மினி vlog பார்க்கலாம். ஃப்ரைடேனாலே எல்லாரும் பிஸி தான் இல்லையா? ஸோ நானுமே வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு குரான்லாம் ஓடி தொழுது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெய்லர் கிட்ட போகிற வேலை இருந்தது. ஈத்க்கு மாமியார் துணி வாங்கி தந்தாங்க இல்லையா? ஸோ ஹேண்ட் ஸ்டிச் பண்ணணும். சரி அதுதான் போய் தந்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தந்துட்டு அப்படியே அயனையும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அயனுடைய ஸ்கூலில் எல்லா இயரும் பையனா இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் gift தருவாங்க பசங்களுக்கு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஈத் வரைக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஈத் முடிஞ்சதுமே பையனா எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாட்டி ஈதுக்கு டவுட் தான், அம்மா வீட்டுக்கு போவனா இல்லையான்னு தெரியல. அப்புறம் எனக்காக ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கியிருந்தேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஈவினிங்கா மாமியாருக்கு ஆர்கானிக் ஹென்னா வைக்கலாம்னு சொல்லிட்டு கோல்டன் பெட்டல் ஹென்னாஸ் தான் வைக்க போறேன். ஆல்ரெடி இவங்களோட ஆர்கானிக் ஹென்னா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்ட்ரெயின் சூப்பரா இருக்கும். இப்போ ஈதுக்காக நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 2 ஹென்னா பிளஸ் 1 கோன் வாங்கினா 95 ருபீஸ்க்கு, 3 ஹென்னா கோன்ஸ் பிளஸ் 2 நெயில்ஸ் கோன் வாங்கினா 160 ருபீஸ்க்குலாம் தராங்க. இவங்க கிட்ட ஹென்னா டிப், நெயில் கோன்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் பாம், ஆஃப்டர் கேர் ஆயில்னு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ ஈத்க்கு ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். அண்ட் இவங்களோட இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹிஜாப் ஸ்டைல் பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி நான் வியர் பண்ற ஹிஜாப் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஹிஜாபை நான் எப்படி வீடியோல காமிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. ஹிஜாப் பாத்தீங்கன்னா ஒரு சைடு லாங்காவும் இன்னொரு சைடு ஷார்ட்டாவும் இருக்கணும். அண்ட் நம்ம ஃபேஸ்ல ஹிஜாபுடைய எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தென் லாங்கர் சைடு இருக்கிற ஹிஜாபை ஆப்போசிட் சைட்ல இருந்து தலைக்கு மேல இருந்து கொண்டு வந்து ஃபைனலா சைடுல பாத்தீங்கன்னா பின் பண்ணி விட்டுடலாம். இந்த ஹிஜாப் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, பார்க்கவும் ரொம்பவே எலிகண்டா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நான் பிளாக் கலர் அபாயாஸ்க்கு பாத்தீங்கன்னா கலர் ஹிஜாப் தான் வியர் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு நான் வியர் பண்ணி காட்டின இந்த ஹிஜாப் பாத்தீங்கன்னா ஜாரா ஹிஜாப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே குவாலிட்டியான ஹிஜாப்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஹிஜாப் எல்லாமே 99 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவங்க கிட்ட ஈட் ஆஃபரா ஹிஜாப் வாங்குறவங்களுக்கு ஹிஜாப் பின், ஹிஜாப் ப்ரூச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிஃப்டா தர போறாங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க டபுள் கலர் ஹிஜாப், ப்ரூச் ஹிஜாப், பல்லோ பார்டர் ஹிஜாப்னு எல்லா டைப் ஆஃப் ஹிஜாப்ஸுமே இவங்க கிட்டயே இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு புக் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் டே சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பாத்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டா பயோல இருக்கு. போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிருந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து அகாரோ பிராண்டுடைய ஹேர் ஸ்ட்ரைட்னர். பாக்ஸ்லயே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தந்திருக்காங்க. நம்ம ஹேரை நம்ம வீட்லயே பண்ணினா பார்லருக்குலாம் போகாம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். இதுல ஆப்ஷன்ஸுமே தந்திருக்காங்க, ஹீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிக்ரீஸ் பண்றதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை பார்ட்டிஷன் பண்ணி ஹேரை கொம்பால வந்து சீவிக்கலாம். ஸோ 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம ஹேர் பையன செம்ம ஸ்ட்ரைட்னிங்கா ஸ்மூத்தா இருக்கும். பார்லருக்கு போய் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். நம்மளுடைய டைம் பண்ண ரொம்பவே சேவ் ஆகும். வெளில கிளம்பும்போது யூஸ் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. என்னோட ஹேரை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு சலூன் ஸ்டைல் பண்ண மாதிரியே இருக்கு இல்லையா? இந்த அகாரோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் உங்களுக்கும் வேணும். என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். பாய்.